குச்சிக்கிழங்கெல்லாம் பார்த்து வாங்கணும். சில சமயம் நல்லா பூ மாதிரி வெந்துடும், ஆனால் சில சமயம் வேகவே வேகாது. இன்றைக்குமே ஃபஸ்ட்டு சரியாக வேகலை. அதுக்கப்புறமா கூட கொஞ்சம் சோடாப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா வெந்துருச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக அது சாப்பிட்டுட்டு நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் சுண்டல் குழம்பு தான் பண்ணியிருந்தேன். அண்ணாக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்போவுமே பிஜி ஹாஸ்டலில் தான் சென்னையில் சாப்பிட்றதுனால வீட்டுக்கு வந்தால் ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி ட்ரெயினுக்கு கிளம்புற அன்றைக்கி நைட் டின்னருமே வீட்டில் இருந்தே செஞ்சு கொடுத்துருவேன். அவங்களுக்கு சப்பாத்தினா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி சப்பாத்தி சுண்டல் குழம்பு. அண்ட் ஆல்சோ அவங்க வந்துட்டு கொள்ளு பொடியும் கேட்டிருந்தாங்க. பிஜி ஹாஸ்டலில் தானே சாப்பிட்றாங்க, சம்டைம்ஸ் குழம்பு வந்து நல்லா இருக்காது. அந்த மாதிரி நல்லா இருக்காத சமயத்தில் இது நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கொள்ளு பொடி செய்கிறது ரொம்ப ஈஸி. சைடில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சோன்னா ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும். நார்மலாகவே சுண்டல் குழம்புக்கு கத்திரிக்காய் தான் போடுவாங்க. பட் அண்ணா வந்துட்டு கேப்சிகம் வாங்கிட்டு வந்துட்டு இது போட்டு வையிருந்தாங்க. சரி ஓகே, அவங்க ஆசையும் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்சிகம் போட்டு சுண்டல் குழம்பு, சப்பாத்தி, அது கூடவே கொள்ளு பொடி எல்லாமே பேக் பண்ணி அண்ணாக்கு கொடுத்து விட்டாச்சு.